ஒரு நல்ல மூவியை பற்றி தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவே போடுறேன். நான் இந்த மூவியை வந்துட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆகுது. இது போடலாமா வேண்டாமா ரீச் ஆகுமா அப்படின்லாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். பட் நான் என்ன நினச்சேன்னா ஐ ஷுட் கிவ் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் மூவி. என்னென்னமோ கேவலமான மூவி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ரிவ்யூ இந்த சென்ஸ் நம்ம வந்து அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஒரு நல்ல மூவியை பற்றி ஏன் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி ஐ ஷுட் எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலி அது என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற ஒரு மூவி. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்த படத்துக்கு போய் உட்கார்ற வரைக்கும் எனக்கு இந்த மூவியை பற்றி தெரியவே தெரியாது. லிட்ரலி வந்து இது என்ன மூவின்னு ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக தான் போனேன். ஓகே, எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது, சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்போ என் தம்பி வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக வந்துட்டு போனோம். ஸோ போய் பார்க்கும்போது ஓகே சந்தான மூவிங்கிறதே எனக்கு போயிட்டு தான் தெரிஞ்சு. ஏன்னா நான் அந்த மூவியோட ட்ரெய்லர் டீசர்னு எதையுமே பார்க்கல. இதனால இந்த ஊர் மக்கள் தெரியும் வசனத்தை மாத்திரம். என் தம்பி வந்துட்டு என்ன சொன்னான்னா மேபி தில்லுக்கு துட்டு பார்ட் 2 இருக்குல்ல, டிடி ரிட்டர்ன்ஸ், ஸோ அதோட சாயல் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், வி கேன் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் படத்துக்கு போயாச்சு. படத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் என்னடா படம் அது கம்முன்னு எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு இருந்தது. நாளைக்கு நீ செத்துட்டேங்கிற செய்தி ஓங்காதுக்கே வரும். கொஞ்சம் வந்துட்டு இழுத்து ஸ்லோவா கொண்டு போய் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜோக்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் மொக்கையா இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு பேசி தொலை போ. பட் சீரியஸ்லி சொல்றேன் கைஸ், ஐ என்ஜாய்ட் த மூவி த்ரூ அவுட் த மூவி. என்ன சொல்றது, அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கதை வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது வேற லெவல் இருந்துச்சு. செம்மையா என்ஜாய் பண்ணேன். நான் அது எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே எனக்கு தெரியல. நீ ஒன்னும் தெரிவிக்க வேணாடா, எங்களுக்கு எல்லாம் தெரியும் போட. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் கேளுங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன மூவி, யாரு என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த மூவியோட டைரக்டர் யாரு அப்படின்னா கார்த்திக் யோகி அப்படிங்கிறவரு. ஸோ ஆல்ரெடி வந்து சந்தானம் நடிச்ச டிக்கிலோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது இல்லையா, அது நல்ல காமெடியாக அந்த டைம் ட்ராவலை வச்சு வந்திருக்கும். ஸோ அந்த மூவியோட டைரக்டர் தான் வந்து இந்த கார்த்திக் யோகி. ஸோ இந்த டைரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த கார்த்திக் யோகிங்கிறவங்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே கேங். மாவீரன் எடுத்த மெடோன் செபாஸ்டியன் இவங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே கேங்காக இருந்தவங்களாமா. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ டைரக்டரா இப்போ ஒரு டாப் டைரக்டரா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தெம். ஸோ அட்லாஸ்ட் நமக்கும் வந்துட்டு அதனால ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்ல மூவிஸ் வந்து நமக்கும் கிடைக்குது இல்லையா, அதனால நான் சொல்றேன். ஸோ அடுத்தது படத்துக்கு வந்தோம் அப்படின்னா சந்தானம் தான் வந்துட்டு இதோட மெயின் லீட் ரோல். நான் ஹீரோன்னு சொல்லவே மாட்டேன், லீட் ரோல் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சந்தானம் வந்து அவ்வளோ நீட்டா மற்ற நிறைய காமெடி ஆக்டர்ஸ் வந்துட்டு இதுல நடிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவன் தான் ஏதோ பெணாத்திட்டு இருக்கானா, நீங்களும் கூட்டம் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க. அவனை தூக்கி வீட்டுல போடுங்க. டேய், அவன் தான் ஏதோ பெணாத்திட்டு இருக்கானா, அவனை பார்க்க நீங்க வேற கூட்டிட்டீங்க. முதல்ல அவனை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கடா. ஸோ அதனாலேயே மூவி வந்து செம்ம ஹிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. கதை பேசிக்கலி என்ன அப்படின்னா வடக்குப்பட்டிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்கே வந்துட்டு கடவுள் நம்பிக்கையே இல்லாத ராமசாமி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். அம்மா, நீ சொல்ற சாமியெல்லாம் கூட காசு இருந்ததமா கிட்டே பார்க்க முடியும். ஓகேவா, அந்த பையனோட வாழ்க்கையை தான் வந்து இந்த கதையை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆனா அந்த கிராமத்து மக்கள் வந்துட்டு எந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் வந்துட்டு என்ன சொல்றது டெய்லி அவங்க இருக்காங்க, அந்த மூட நம்பிக்கைக்குள்ளதான் வாழ்றாங்க அப்படிங்கறது இந்த படம் அப்பட்டமா சொல்லுது.
இந்த ராமசாமிங்கிற பையன் அந்த மக்களோட மூட நம்பிக்கையெல்லாம் வச்சு எப்படி தனக்கான பணத்தை வந்து சம்பாதிக்கிறான், தன்னை வந்துட்டு காப்பாத்திக்கணும், தனக்கு ஒரு இன்கம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கறத வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி பண்ற ஒரு கட்டத்துல அந்த இன்கம்க்கு ஒரு தடை வருது. அதாவது அந்த மூட நம்பிக்கையெல்லாம் வச்சு அந்த பையன் சம்பாதிக்கிறான் இல்லையா, அந்த சம்பாத்தியத்துக்கு ஒரு தடை வருது. அந்த தடையை எப்படி வந்து இந்த லீட் ரோல், அதாவது சந்தானம்ங்கிற ராமசாமிங்கிற கேரக்டர் எப்படி வந்துட்டு இதை உடைக்கிறாரு அப்படின்னா இந்த கதையை, பேசிக்கான கதையே வந்துட்டு இவ்வளவுதான். பட் சீரியஸ்லி சொல்றேன், செம்மையா இருந்தது, அவ்வளோ ஃபன்ஃபில்டா இருந்தது. நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ல போய் உட்காந்து படம் பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்க நல்லா மனசு நிறைஞ்சு சிரிச்சுட்டு தான் வருவீங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் ஃபன்னா இருந்தது. நான் ஏன் இது இவ்வளோ அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, எங்க ஊர் வந்துட்டு சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி, பெங்களூர் மாதிரி பெரிய சிட்டி எல்லாம் கிடையாது. இப்போ ஒரு நல்ல சீன் வந்து அப்ளாஸ் பண்ணுவாங்கன்னா சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு பெரிய ஹீரோ நடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ட்ரோ சீன்ல இல்லைன்னா மாசான டைலாக் வரும்போது, அதுவும் அவங்களோட ஃபேண்டம்ல இருக்கிற அந்த பசங்க எல்லாம் இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் கத்தி கலாட்டா பண்ணி கிளாப்ஸ் எல்லாம் வருமே தவிர, இது நாள் வரைக்கும் எத்தனையோ மூவி நான் போய் தியேட்டர்ல பார்த்திருக்கேன், ஒரு மூவிக்கு கூட ஃபேன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கையை கொண்டு போய் கிளாப் பண்ணதே கிடையாது. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்தா அதெல்லாம் சுத்தமா கிடையாது. ஆனா இந்த மூவில எல்லாரும் அவ்வளோ சிரிச்சுட்டு தன்னையே அறியாம கிளாப் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான கிளாப்ஸை வந்துட்டு நான் பார்த்தேன் தியேட்டர்ல. இட் வாஸ் ஆசம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே ரொம்ப கடுப்பா இருக்குப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, கையில அதிகமா பணமும் கிடையாது எங்கேயோ வெளில போற அளவுக்கு அப்படின்னா, ஒரு 120 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு போய் இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்படியே உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிருமா போயிருமான்னு எனக்கு தெரியல, பட் நீங்க கண்டிப்பா சிரிப்பீங்க. வேற லெவல் ஃபன் ஃபில்டா இருக்க போது. உங்க பையனை இங்க ராமசாமி தான் கொண்டு வந்து சேர்த்ததா சொன்னீங்களே, அவன் மேல எதுவும் சந்தேகம் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார், என் பையன் தான் குடிச்சிட்டு போய் பள்ளத்துல விழுந்துட்டான். அது எப்படிங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? நேர்ல பார்த்தவங்க சொன்னதை வச்சு சொல்றேன். அந்த நேர்ல பார்த்தவங்க எங்க? அவங்கள நானே நேத்து ராத்திரில இருந்து நேர்ல பாக்கணும். ஒருவேளை அவங்கள நேர்ல பார்த்தா எங்களுக்கு தகவல் சொல்லி கொடுங்க. ஒருவேளை நீங்க அவனுங்கள நேர்ல பார்த்தாலும் தகவல் சொல்லி விடுங்க. நாங்க தான் அவங்கள நேர்ல பார்த்ததே இல்லையே. அது எனக்கு தேவையே இல்லையே. லூசியாவே. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு வந்து தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஸோ ஃபைனலி வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா, ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்க. நான் நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இப்போ ரிலீஸ் ஆன படம் எதையும் பார்க்கல, லால் சலாம் ஆகட்டும், லவ்வர் ஆகட்டும் நான் பார்க்கல. பட் ஸ்டில் ஒரு நல்ல மூவி இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாம பாருங்க, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன்னு சொல்லி டேக் கேர், பை.